மும்பையில் ஒரு வேறுபட்ட பாணியே இங்கே கையாள போகிறாங்க. ஒரு தலைப்போ இல்லை, இன்னொரு தலைப்பும் இங்கே போட்டாகணும்ட்டாங்க. நம்மை எது பாடாய்படுத்துகிறது? பணமா, காதலா, பாசமா? இந்த தலைப்பிலையும் இந்த அரங்கம் சிந்திக்க போகிறது என்பதை இரட்டை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு கூறி இதை தொடங்குகிறேன். குழந்தைக்கு என்னையா பிடிக்கும்? பிஸ்கட் பிடிக்கும். அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும்? அங்க இருக்கிறவங்களுக்கா மல்லிகா ஷெராவத் பிடிக்குமா? இல்ல, எனக்கு அப்படி இல்லை. தமிழக கலாச்சாரத்தின் காவல் தெய்வம் நமீதாவை பிடிக்கும். இவருக்கு பைத்தியம் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்கிட்டே இருக்காரு. ரெண்டு பொம்பளைக்கு நடுவில் உட்காந்தா என்ன பிடிக்கும்? சரி. ஆனா எங்களை மாரி இளசுங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும்? சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவாங்க, ஆனா காதல் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. தெரியுது தெரியுது, ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பார்க்கும் போதே தெரியுது. காதல் பண்ணாதீங்க, காதலே பண்ணாதீங்க, ஆசை வைக்காதீங்க, ஆபத்தில் சிக்காதீங்க. உள்ள மனுஷனைய முட்டாள ஆக்குது, காசு பணம் உள்ளவனைய கடங்காரனா பாக்குது. இத பத்தி தாங்க நான் பேச வந்திருக்கிறேன். நீரின்றி அமையாது இவ்வுலகுன்னு பாடினான் வள்ளுவன். அந்த நீரையே நாம இன்னைக்கு பல பகுதியில பைசா கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். நீங்க பம்பாயில இருந்துகிட்டு தண்ணியை பத்தி பேசப்படாது. எந்த ஊர்ல தண்ணி பிரச்சனை இல்லைனாலும் தண்ணி ரெகுலரா 24 மணி நேரமும் கிடைக்கிற ஒரு பெருமை வாய்ந்த நகரம் பம்பாய். என்னையா இது? படிச்சவன் படிக்காதவன், அறிஞ்சவன் அறியாதவன், தெரிஞ்சவன் தெரியாதவன், புரிஞ்சவன் புரியாதவன், ஏன் உங்களையும் என்னையும் எல்லாரையும் ஒட்டு மொத்தமா முட்டாளாக்க கூடியது பணம் தான்னு உங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல வந்திருக்கேன். பாசம் இருக்குல்ல சார், அது வந்து ஒரு ஆழ்கடல் மாதிரி. ஆழ்கடலில் மூழ்கியவர் முத்தெடுப்பார், ஆனால் பாசக்கடலில் மூழ்கியவர் முட்டாளாய் தான் சார் திரும்புவார். அது என் வாழ்க்கையில சாத்தியம் சார். எங்க அப்பா என்ன 12 வயசு வரைக்கும் மடியில போட்டுதான் என் தாலாட்டி தூங்க வைப்பாரு. அப்பா இருக்கிறாருன்ற தைரியத்துல எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு நினைச்சேன். ஏன் என் அம்மாவே தேவையில்லைன்னு நினைச்சேன் சார். ஏன்னா எனக்கு அப்பா பாசம் அவ்வளோ இருந்தது. ஆனா நான் 5வது படிக்கிறப்ப சொல்லாம கிளம்ப விட்டுட்டு போயிட்டாரு. அப்பா எங்க இருந்தாருன்னு தெரியாம 8 மாசம் இருந்தேன் சார். அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஃபிட்ஸ் வந்துருச்சு சார். டாக்டர்கிட்ட போட்டு டாக்டர் கை விட்டுட்டாங்க. உங்க பொண்ணை எங்களால காப்பாற்ற முடியாது, உடல் ரீதியா நோய் இருந்தா நாங்க காப்பாத்திடுவோம், உங்க பொண்ணுக்கு மனசு ரீதியா நோய் இருக்கு, அதை இந்த பொண்ணோட கடைசி ஆசை என்னவோ அதை நிறைவேற்றி வச்சிருங்க, அந்த பொண்ணு பிழைக்க கொஞ்சம் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு சார். லாஸ்டா ஒரு செகண்ட் எங்க அப்பா பாத்திர மாட்டானா, எங்க அப்பா வந்து என்ன ஜோரா அப்படின்னு என் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாரா, அந்த பாசத்துக்காக ஏங்கினேன் சார். இருந்தாலும் அவர் வரல சார். இன்னைக்கு எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை சார். நான் 11th முடிச்சுட்டேன், 11th படிச்சுட்டு இருக்கேன் சார். நான் எங்களது ஜூனியர் காலேஜ் போயிட்டு வந்தேன்னா நான் டியூஷன் எடுக்கிறேன் சார். அதுக்கப்புறம் டியூஷன்? ஆமா சார், அப்படிதான் சார் இப்போ எங்க குடும்பம் ஓடிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட பல தகப்பன்மார்கள்லாம் சார் இன்னைக்கு அனாதை இல்லைங்க கூடி இருக்குது. எத்தனையோ பிள்ளைகளோட கனவுகள் நொறுக்கப்படுது சார், அவங்களோட லட்சியங்கள் பாதிக்கப்படுது சார். பெத்த பிள்ளைகளை எங்கேயோ அனாதை மாதிரி விட்டுட்டு அவர் ஜாலியா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா இதை பார்க்கிற தகப்பன்மார்களே, உங்களிடத்தில் உயிராய் இருக்கிற பிள்ளைகளிடம் பாசத்தை கொட்டி விட்டு பாதியில் பறித்து விடாதீர்கள். நிச்சயமா உனக்கு ஒரு எதிர்காலம், சரியான எதிர்காலம் புதிய 2007 பிறக்கும். உன் கனவுகள் நிறைவேறும். சரியா? தேங்க்யூ சார். இறைவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு வாக்குவாதம். அப்போ மனிதன் வந்து இறைவன்கிட்ட கேட்கிறான், இறைவா உயிரோடு இருக்கும்போது எல்லா அனுபவம் இந்த மண்ணில் கிடைக்குது, ஆனா இந்த மரண அனுபவம் மட்டும் கிடைக்கலேன்னு சொன்னான். அப்போ இறைவன் சிரிச்சிட்டே சொன்னாரு, மனிதா காதலித்து பார், அதுவும் கிடைக்கும் என்றார். எப்படி காதலிச்சு பார்த்தா, அதாவது இந்த காதல் என்ன நினைக்கிறீங்க, இந்த விழுங்கவும் முடியாம கக்கவும் முடியாம இந்த தொண்டைக்கு நடுவுல இருந்து துடிக்க போறீங்க ஐயா, அதான் காதல். மீன் முள்ளு சிக்கன மாதிரி. ஆமாங்க ஐயா. மெரினா பீச்சில் வந்து ஒரு லவர் உட்காந்துருந்தாங்க. அப்போ வந்து அந்த வழியாக ஒரு பிச்சைக்காரன் வந்தான். பிரபு உங்களால் முடிஞ்ச ஏதாவது கொடுங்க அப்படின்னாரு. உடனே நம்மளால் பார்த்தாரு, ஃபிகர் பக்கத்தில் இருக்கனால டக்குன்னு ஒரு 50 ரூபா எடுத்து கொடுத்தாரு. அந்த 50 ரூபா பார்த்தோன்னே என்ன தெரியுமா ஐயா சொன்னா, தலைவா உங்களை தான் இத்தனை நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா. நம்மளுக்கு பகிர்ந்து ஆயிடுச்சு. ஏன் ஐயா இப்படி சொல்ற? ஐயா அன்னைக்கு இதே இடத்துல நான் உட்கார்ந்துருந்தேன், ஏழா உட்காரும் போது 20 ரூபா கொடுத்தேன், 20 ரூபா கொடுத்த நான் பிச்சைக்காரனா, 50 ரூபா கொடுத்த நீங்க தான் எங்களுக்கு தலைவர் அப்படின்னு. அது என்ன சார் பொண்ணுகள் எல்லாம் ஃபிகர்னே சொல்றீங்க சார்? கடைசி வரைக்கும் கூட வந்தா காதலின்னு சொல்லலாம், விட்டுட்டு போனா அவளை ஃபிகர் தான் சார் சொல்ல முடியும். இந்த பணம் முட்டாளாக்குதுங்கிறதுக்கு என் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு சார்.
நான் வந்து 18 வருஷம் எங்க தாத்தா என்னை வளர்த்தாங்க. தூத்துக்குடியில தமிழ்நாட்டில் தான் நான் வளர்ந்தேன் சின்ன வயசுல இருந்தே. நான் சின்ன வயசுல 2 வயசுல இருக்கும்போதே எங்க அப்பா சம்பாதிக்கிறதுக்காக பூனாவுக்கு வந்துட்டாரு. பூனாவில் டெக்ரோடுங்கிற இடத்துல இருக்காரு. இப்போ அவங்க வந்து எங்க அப்பா வந்து இட்லி வியாபாரம் பாக்குறாங்க ட்ரெயின்ல. அன்னன்னைக்கு காசு கிடைச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு. அப்படி இருக்கும்போது இங்க வந்து எனக்கு 1 மாசம் தான் சார் ஆகுது. இந்த 1 மாசம் நான் மதிய சாப்பாடு மதியம் சாப்பிட்டது கிடையாது சார். 4 மணிக்கு அரிசி வாங்கிட்டு வருவாங்க எங்க அப்பா, அதுவும் கொஞ்சம் அரிசி. அந்த அரிசி வச்சு எங்க குடும்பத்துக்கு எங்க அம்மா சமைச்சு போடுவாங்க. சிலத்துல எங்க அம்மாவும் சாப்பிடாம இருப்பாங்க. இப்போ என் தம்பிக்கு பிப்ரவரி மாசம் எக்ஸாம் வருது. இங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும் 12th பிப்ரவரி எக்ஸாம் வருது. இப்பா அந்த பையனுக்கு ஹால் டிக்கெட் வாங்கணும், 3000 ரூபாய் பைசா கட்டணும்ப்பா. அந்த பையனுக்கு படிப்பு நொடிஞ்சு போயிடும். நம்ம வீட்டுல ஒண்ணு பணம் இல்லைன்னாலும் படிப்புன்னு ஒண்ணு இருக்குது. அந்த படிப்பை வச்சாவது நம்ம முன்னேறலாம். அந்த பையனுக்கு பைசா கட்டுங்கன்னு சொன்னதுக்கு எங்க அப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? போட்டும் அப்படி சொன்னாங்க சார். என் தம்பி சிஏ படிக்கணும்னு ஆசைப்படுறான். இந்த 12th படிக்கிறதுக்கே எங்க அப்பா பைசா கட்ட முடியலன்னு சொல்றாங்களே, அந்த பையன் என்ன சொல்லுவான் தெரியுமா எங்ககிட்ட? எம்மா நான் சிஏ படிக்கிறேம்மா, நல்ல சம்பளம் வரும், நமக்குன்னு ஒரு வீடு கட்டுவோம், ஆளுக்கு ஒரு ரூம் எடுப்போம், ஏசி வைப்போம், இப்படிலாம் சொல்லுவான் சார். அந்த பாசத்துக்காக அந்த கனவு காணுவோம் பாருங்க, அந்த கனவு தான் சார் எங்களுக்கு நிம்மதியை தருது. இப்போ நீங்க வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க. முடிச்சிருக்கேன் சார். உங்களுக்கு வேலை இல்லை. ஆமா. நிச்சயமாக இந்த அரட்டை அரங்கம் பார்க்கிற யாராவது உங்களுக்கு ஒரு வேலையை நிச்சயம் தருவார்கள். அது மட்டும் இல்ல, உங்களது தம்பி அவனது கல்வி பணம் இன்மை என்பதால் காசு இல்லைன்றதுக்காக அவன் படிப்பு தடைப்படாது. யாராவது ஒருவர் நிச்சயம் உதவி செய்வார். வாய்ப்பு இருக்கிறது. உங்க தம்பி நல்லா படிப்பான், சிஏ ஆவான், வீடு கட்டுவான், ஏசி வைப்பான், உங்களுக்கு ஒரு ரூம் அங்க இருக்கும். தமிழ் செல்வன் அவர்கள் 10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். வேற்றுமையில் ஒற்றுமை. அழுபவள் இந்துவா, கிறிஸ்தவரா, இஸ்லாமியரா என்று பார்க்காமல் ஒரு மனித நேயத்தோடு என் இந்திய சகோதரி, அவள் வாழ்க்கையிலே ஒரு நெருக்கடி என்றால் எத்தனை காதர் மைதீன், அகிலா, என்னென்ன பேரு, அவங்க எதையும் பார்க்கவில்லை, உதவ வேண்டும் என்கிற இதயத்தோடு வந்து ஏறக்குறைய 23,500 ரூபாயை இந்த இடத்திலே அனைவருமாக கொடுத்திருக்கிறார்கள். பிஞ்சி உள்ளங்கள் எல்லாம் வந்து இங்க கொடுத்திருக்கிறது. இது அரட்டை அரங்கம் பெருமைப்படுகிறது. எதுக்காக பாரத நாட்டிற்கு வணக்கம் செலுத்தணும், சல்யூட் அடிக்கணும்? சில பேர் நினைக்கிறாங்க குடும்பம் ஒரு கோவில் என்பதற்காக சல்யூட் அடிக்கணும்ன்றாங்க. சில பேர் இந்தியா என் வீடியா, இந்தியா என் வீடு என்ற வேற்றுமையில் ஒற்றுமை இருப்பதற்காக, எங்கேயும் எப்போதும் சந்தோஷம் என்று சூழ்நிலைக்கேற்ப உழைப்பதற்காகவா? ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர் என்ற ஜனநாயக கட்டமைப்புக்காகவா? இல்லை இப்படியே சொல்லி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவீங்க அப்படின்னு ஒருத்தர். எனக்கு ஒரு அன்பான கணவன், அழகான குழந்தை, நிறைவான குடும்பம் கிடைச்சிருக்கியா? எப்படி கணவன்? அன்பான கணவன். நல்ல வேளை அப்பாவி கணவன் சொன்னீங்களா? நான் வெறும் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த பொண்ணு. அங்கே போயிட்டு அங்கே அரிசி சோறு சாப்பிட்டேன். இங்கே வந்து கோதுமை சாப்பிட்றேன். கோதுமை ரொட்டி வேற பண்ண கற்றுக்கிட்டு அந்த கோதுமையை சாப்பிட்டுக்கிட்டு, எங்கள் கணவருக்கு தமிழெல்லாம் இங்கிலீஷ் கொஞ்சம் பேச தெரியாது, இங்கிலீஷு ஹிந்தி அதெல்லாம் தான் பேசுவார். இன்னைக்கு அவருக்காக நான் வந்து ஹிந்தி பாட்டை கற்றுக்கிட்டு இன்னைக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா, அவர் உங்களுக்காக தமிழ் பாட்டு கற்றுட்டு இருக்காரா? ஏதோ ஓரளவு. இதுக்கும் கை தட்டுங்க. இங்க வந்து சப்பாத்தி தூட படிச்சிருக்காங்க. என்ன சொன்னீங்க பிச்சுமணி? இல்ல, இதுக்கும் கை தட்டுங்க. புருஷனுக்காக இங்க வந்து சப்பாத்தி தூட படிச்சிருக்காவளா, அதுக்கும் கை தட்டுங்க சார். இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு, அது எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கான்னு தான் கேள்வி. நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வருத்தப்படுது. உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு கண்டக்டர் கட்டினே தப்பா போச்சு, கண்டக்டர் கட்டினே தப்பா போச்சு. நீ ஏமாண்ணே வீட்டு வாசப்படியில் நிக்க விட மாட்டேக்காரு. படியில் நிக்காத உள்ளவா, படியில் நிக்காத உள்ளவாங்க. மெட்ராஸ் லா காலேஜில் 5 வருஷம் வக்கீலுக்கு படித்தேன். அதுக்கப்புறம் 3 வருஷம் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் விட்டுட்டு எங்கள் கணவன்கிட்ட இங்கே வந்தாக்கா அவர் முதல் நாள் என்ன சொன்னார்? உனக்கு கேரியர் முக்கியம், உனக்கு வக்கீல் தொழில் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் நீ குடும்பத்தை மறந்துடு அப்படின்னு சொன்னார்.
ஆனா என்னுடைய அம்மா எனக்கு சொல்லி தந்த பாடம் அது இல்லை. நீ அனுசரிச்சு நடந்துக்கோ, நீ விட்டு கொடுத்து நடந்துக்கோ, நீ அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோன்னு சொல்லி கொடுத்த பாடத்தினால அன்னைக்கு நான் விட்டதுனால தான் எனக்கு இன்னைக்கு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு. என்னுடைய பொண்ணு எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வர. ஆனா அது காரணம் நான் அன்னைக்கு செஞ்ச தியாகம் ஐயா. 1000 திறமைகள் இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு கட்டிக்கொண்ட கணவனுடைய விருப்பப்படி குடும்ப சூழலுக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளுகிற பெண்கள் இந்திய பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். குடும்பம் ஒரு கோயில், ரொம்ப அழகா பேசிட்டு போயிட்டாங்க. குடும்பம் ஒரு கோயிலாக வேண்டும் என்றால் என்னைக்கு வரதட்சணை வாங்காத மாமியார்களும் வசதியை விரும்பாத மருமகள்களும் தாய் தகப்பனை தன்னுடன் வைத்து காப்பாற்றுகின்ற பிள்ளைகளும் உருவாகிறார்களோ அன்றைக்கு தான் குடும்பம் ஒரு கோயில். இந்தியாவுக்கு சல்யூட் அடிக்க முடியும். வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொன்னாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், எங்க பாம்பேயில் வாழ் மக்கள்லாம் இருக்காங்க. மகாராஷ்டிரா இந்தியாவில் தானேங்க இருக்கு, இந்தியாவில் தான் இருக்கு. கஷ்டப்பட்டு உழைச்சு கண்ணீர் சிந்தி பிள்ளைகளை 10வது வரலும் படிக்க வச்சுட்டு இந்த அரசாங்கத்திட்ட போய் சர்டிஃபிகேட் ஐயா ஜாதி சான்றிதழ் கொடுன்னு கேட்டா நீ மெட்ராஸ்காரங்க போடாக்கிறான். இன்னைக்கு மற்ற மராட்டிய அரசுல எல்லா மொழிகளுக்கும் பாடநூலை அச்சடிச்சு கொடுக்குறாங்க. ஆனா தமிழ் பிள்ளைகளுக்கு மட்டும் அச்சடிச்சு கொடுக்கல. இந்தியாவில் தானே இருக்குது. இந்தியாவுக்கு எப்படி சல்யூட் அடிக்க முடியும்? இப்படி ஒரு வேற்றுமையில் ஒற்றுமையாது, ஒற்றுமையில் வேற்றுமை. இங்க இருக்கிற தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு பாட புத்தகம் இல்லையா? பாட புத்தகம் தமிழ்நாட்டில இருந்து வாங்கிட்டு வராங்க ஐயா. எவ்வளோ நாளா போராடுறோம். அவங்க சொல்றாங்க நீங்க தமிழ்நாட்டுக்காரங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம். எல்லா மொழியிலையும் அச்சடிச்சு கொடுக்குறாங்க. ஆனா தமிழர்கள் மட்டும் புறக்கணிக்கப்படுறாங்க. இதை பார்த்த பிறகாவது நம்ம அரட்டையரங்க வந்த பிறகாவது அதற்கான செய்வார் ஒரு நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். உரிய அதிகாரிகள் செய்வார்கள் நம்புவோம். இப்ப தம்பி சொன்னாரு கிரிக்கெட் பாக்குறோம், திராவிட பார்த்தோம், நம்ம கை தட்டுறோம் அப்படிங்கிறான். எத்தனை ஆண்டு காலமாக திருவள்ளுவர் சிலையில் துணியை போட்டு வச்சிருக்கேன் ஐயா. அந்த இறக்க நம்ம மேல வரக்கூடாதா? அதுவும் கர்நாடகாவும் தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கு. திருவள்ளுவர் சிலையை திறக்கக்கூட அனுமதிக்க மறுக்கிறார்கள்னா கர்நாடகா இந்த இந்தியா ஜனநாயக நாட்டில் எப்படியா சல்யூட் அடிக்க முடியும்? இந்தியால பீகார் மாநிலத்துல வைஷாலிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் சார் முதலாக ஜனநாயக அமைப்பு வந்தது. அதுவும் எப்ப தெரியுமா சார்? 6th century BC, அதாவது கௌதம புத்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடி. சரி, உலகத்துக்கே ஜனநாயகங்கிற அமைப்பை கத்து கொடுத்தது நம் நாடு தான் சார். இப்ப ரீசெண்டா நடந்த ஜெசிகா லால் கேஸும் பிரியதர்ஷினி மட்டு கேஸும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சார். அப்ப அவ 2 அந்த குற்றவாளிகளையுமே நிரபராதின்னு சொல்லி கீழ்கோர்ட்ல விடுதலை பண்ணிட்டாங்க சார். அப்ப வயர் அப்படியே பத்திக்கிட்டு எரிஞ்சது அந்த நியூஸை கேட்கும் போதே. அப்பதான் சார் நம்ம ஜனநாயகம் எழுந்தது. எத்தனையோ SMS, எத்தனையோ போராட்டங்கள், கேண்டில் லைட் மார்ச்னாங்க, வீடியோ, இமெயில், லெட்டர், அதுன்னு சொல்லி ஒரு அரசியல்வாதியோட மகனா இருந்தும் கூட, ஒரு IPS அதிகாரியோட மகனா இருந்தும் கூட செஞ்ச குற்றத்துக்கு அவ இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு தான் சார் இருக்காங்க. இந்திய ஜனநாயகத்துக்கு ஓட்டு மட்டும் போட தெரியாது சார், கோர்ட்டுக்கும் போக தெரியும். இப்போ வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே இல்லை. நாங்க கேள்விப்பட்டேன் 2 பேருக்குமே தனித்தனி பேங்க் அக்கௌண்ட் தானா. இன்னொன்னு சில பேங்க்ல மதர்ஸ் நேம் தான் கேட்பாங்களாம் மற்ற டீடைல்ஸோட. ஏன்னா அப்பாவை பத்தி அங்க தெரியாது. ஆனா இங்க இந்தியால கணவன் மனைவிக்கு அடித்தளமா இருக்கிறது என்ன? பரஸ்பர நம்பிக்கை. நீங்க இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கீங்கன்னா உங்கள் மனைவி அங்க நல்லபடியா இருப்பாங்கிற நீங்க மனைவி மேல வச்சிருக்க நம்பிக்கை. அதே மாதிரி நான் வந்திருக்கேன்னா என் கணவன் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை. அந்த பரஸ்பர நம்பிக்கை இங்கு உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு கணவன் மனைவியும் உண்டென்றால் அது இந்தியாவில் மட்டும்தான் சாத்தியம்.